மாயா சந்தியா சீரியல் ஜனவரி 26. இன்னைக்கான எபிசோடுக்கான ஒரு ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோ போடும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம மாயை வந்துட்டு நேராக தனாவை கன்வின்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி நம்ம மாயை நேராக தனாவை போய் பார்க்குறாங்க. தனா அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போ மாயை நேராக தனாகிட்ட போயிட்டு, தனா, கார்த்தி பண்ண கதிர் பண்ண நல்லது எல்லாத்தையுமே பார்த்துட்டு நீ கண்டிப்பா கதிரை மன்னிச்சிருப்ப அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா நீ இப்படி பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கல தனா. ஏன் தனா, இன்னுமே அந்த கதிரோட நல்ல குணம் உனக்கு தெரியலையா அப்படின்னு. இது கேட்டதோட நம்ம தனா நேரா மாயாவை பார்த்து, இங்க பாரு, என் வாழ்க்கை நல்லா இருக்கணும், நான் கஷ்டப்பட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கதிர் என் கழுத்துல தாலி கட்டியிருக்கான். என் கழுத்துல தாலி கட்டின பிறகு அவனுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனை வரும் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியும். தெரிஞ்சும் என் கழுத்துல தாலி கட்டியிருக்கான் அப்படின்னா அவன் எப்பேற்பட்ட நல்லவனா இருப்பான். அவனை போயிட்டு நான் எப்படி மாயா மிஸ் பண்ணுவேன்? நான் அவனை உண்மையாவே ரொம்ப காதலிக்கிறேன். அவன் என்னைக்கு எனக்காக இப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுத்தான் அப்படின்னு தெரிஞ்சிச்சோ அப்பையிலேருந்தே நான் அவனை விரும்ப ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு. இது கேட்டதோட மாய நேரா தனாவை பார்த்து, அப்புறம் ஏன் தனா பஞ்சாயத்துல அப்படி சொன்னேன், கதிர் கூட சேர்ந்து வாழ்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல, அப்புறம் ஏன் தனா இப்படி மறுத்து பேசின அப்படின்னு. அப்ப தனா சொல்றாங்க, இங்க பாரு மாயா, அப்பாவை பத்தி உனக்கு தெரியும். அப்பா அத்தனை பேருக்கு முன்னாடி எனக்காக வாக்கு கொடுத்துருக்காரு, நான் கண்டிப்பா அவர் பேச்ச மீற மாட்டேன் அப்படின்னு. ஆனா அந்த நேரத்துல நான் அப்பா பேச்ச மீறினேன் அப்படின்னா எப்பேற்பட்ட விஷயம் நடக்கும் அப்படின்னு உனக்கு தெரியும்ல. எங்க அப்பா ரொம்ப பாவம்னு உனக்கு தெரியும்ல. அப்பா அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காரு என் மேல. கண்டிப்பா அவரோட நம்பிக்கைய நான் சீர்குலைக்க முடியாது. நான் இதை சொல்லிதான் ஆகணும், என்னை மன்னிச்சிரு மாயா அப்படின்னு. அப்ப மாய நேரா தனாவை பார்த்து, அப்ப உனக்கு கதிரை பிடிச்சிருக்கு, ஆனா பெரியப்பா கிட்ட சொல்ல முடியல அதானே அப்படின்னு. தனா சொல்றாங்க, விடுமாயா, அதோட என் தலையில என்ன எழுதி இருக்கோ அது நடக்கட்டும் அப்படின்னு. அப்ப நம்ம மாயா நேரா தனா கிட்ட, இங்க பாரு, கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடியே நம்ம இப்ப போயிட்டு பெரியப்பா கிட்ட சொல்லிடலாம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட. ஆனா தனா சொல்றாங்க, இல்ல மாயா, என்னால வர முடியாது, நான் அப்பா கிட்ட சொல்ல முடியாது, அப்பா கண்டிப்பா என்ன தப்பா நினைப்பாரு அப்படின்னு. ஆனா மாயா சொல்றாங்க, தனா, நீ சொல்லலைன்னா என்ன, நான் போய் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயா அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப டக்குன்னு நம்ம தனா தடுக்கிறாங்க. தென் மாயா, தயவு செஞ்சு நில்லு மாயா, அப்பா கிட்ட போய் சொல்லிடாத அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, உன்னோட நல்ல வாழ்க்கைக்காக நான் இதை பண்ணிதான் ஆகணும் தனா, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு நேரா ரகுராம பாக்குறதுக்காக போறாங்க. ரகுராம் ரூம்ல இருக்காரு. அப்ப நம்ம மாயா போயிட்டு பெரியப்பா அப்படின்னு சொல்ல, அப்ப ரகுராம் கேக்குறாரு, இப்ப எதுக்கு நீ இங்க வந்த, உன்னை யாரு இங்க வர சொன்னது, மரியாதையா வெளியில போ அப்படின்னு. அப்ப நம்ம மாயா சொல்றாங்க, பெரியப்பா, தனாவையும் கதிரையும் பிரிச்சிடாதீங்க, அவங்களுக்காக தான் பெரியம்மா ஜெயிலுக்கு போயிருக்காங்க, தயவு செஞ்சு சொல்றதை கேளுங்க பெரியப்பா அப்படின்னு. ஆனா ரகுராம் சொல்றாரு, இங்க பாரு, அவ இன்னைக்கு ஜெயில இருக்கான்னா அதுக்கு முழு காரணமே நீதான். தேவையில்லாம அந்த பொறுக்கியை விடுதலை பண்றதுக்காக அந்த ஜானகி போயிட்டு ஜெயில இருக்கா. ஜானகி வந்துட்டு இப்ப உன்னாலதான் என் பேச்சே கேட்க மாட்டேங்கிறா, நீ சொல்றத கேட்டுதான் அவ நடந்துகிட்டு இருக்கா. அதனாலதான் வீட்டுல அவ்வளவு பிரச்சனை நடக்குது. நீ பாட்டுக்கும் இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டு எவ்வளவு பிரச்சனைகளை உண்டாக்கிட்டு இருக்க. இங்க பாரு, நான் கோவமாகிருவேன், மரியாதையா இந்த இடத்தை விட்டு போ அப்படின்னு. அதே நேரத்துல சத்தம் கேட்டு பத்மா, பார்வதி, பாட்டி எல்லாரும் வராங்க. அப்ப பத்மா சொல்றாங்க, என்ன இது, அண்ணனோட ரூம்ல ஒரே சத்தமா இருக்கு அப்படின்னு. அப்ப பார்வதி சொல்றாங்க, மாயா தான் ரூம்ல இருக்க மாதிரி தெரியுது, எனக்கு தெரிஞ்சு மாயா தான் ஏதோ பிரச்சனையே உண்டாக்க போற அப்படின்னு. அப்ப பத்மா சொல்றாங்க, இவளுக்கு வேற வேலையே இல்லையா, அண்ணனை ஒரு நிமிஷம் கூட நிம்மதியாவே விடமாட்டாளா, இவளுக்கு இரக்கமே இல்லையா அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையை வீட்டுல கொண்டுகிட்டே வந்துகிட்டு இருக்கா, இப்ப எதுக்காக இப்படி பண்றா அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம மாய நேரா ரகுராம் கிட்ட, பெரியப்பா, தனா வந்துட்டு ரொம்ப பாவம் பெரியப்பா, அவளுக்கும் வந்துட்டு கதிர் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு விருப்பம்தான், நீங்க சொல்றீங்க அப்படிங்கறதுக்காக தான் அவ அமைதியா இருக்கா அப்படின்னு. இது கேட்டதோட ரகுராம் செம டென்ஷன் ஆகி, என் பொண்ணை பத்தி என்கிட்டயே தப்பா சொல்றியா, அந்த கொலைக்காரன் கூடயா என் பொண்ணு சேர்ந்து வாழ்றேன்னு சொன்னா இதுக்கு இப்படி தேவையில்லாம பொய் சொல்ற, இங்க பாரு, இதுக்கு மேல இந்த இடத்துல நிக்காத, மரியாதையா இந்த இடத்த விட்டு போ அப்படின்னு. அப்ப பத்மாவும் பார்வதியும் பேசிக்கிறாங்க. பத்மா சொல்றாங்க, பாத்தீங்களா, மறுபடியும் அந்த தனாவை கதிரை ஒண்ணு சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிதான் அந்த மாயா பேசிக்கிட்டு இருக்கா. அதான் அண்ணன் ஒரு முடிவு எடுத்துட்டாருல்ல, இவ எதுக்கு தேவையில்லாம இந்த விஷயத்துல தலையிடுறா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க.
அப்ப நம்ம ரகுராம் நேரா மாயாவை பார்த்து, அந்த கொலகாரன் கூட என் பொண்ணு வாழணும்னு சொல்லாளா? என் பொண்ணோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு நான் தான் முடிவு பண்ணணும். நீ முடிவு பண்றதுக்கு யாரு? மரியாதையை இந்த இடத்த விட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேசுறாரு. ஆனா இதை கேட்டதோட நம்ம மாயா சொல்றாங்க, பெரியப்பா தனா ரொம்ப பாவம் பெரியப்பா, அவளுக்கு கதிர் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு விருப்பம்தான், தயவு செஞ்சு சொல்றது கேளுங்க பெரியப்பா அப்படின்னு. ஆனா அவரு கேட்கவே இல்லை. கோவமா வெளியில வராரு. அப்படியே வந்துட்டு தனா தனான்னு கூப்பிடுறாங்க. அப்ப நம்ம பாட்டி கேக்குறாங்க, ஏன் மாயா உனக்கு வேற வேலையே இல்லையா அப்படின்னு. அப்ப ரகுராம் சொல்றாரு, என் பொண்ணு கதிர் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு இவகிட்ட சொன்னாலாம். இவ என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. எனக்கு தெரியாதா? என் பொண்ணோட நல்லது கிட்டது எதுன்னு எனக்கு தெரியாதா? இவ தான் என்கிட்ட சொல்லணுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப பத்மா நேரா மாயா கிட்டே, ஏ மாயா, அண்ணன் ஒரு முடிவெடுத்தா நல்ல முடிவு தான் எடுப்பாங்க அப்படின்னு உனக்கு தெரியாதா? இதுக்கு நீ ஊடால புகுந்து பிரச்சனையை உண்டாக்குற அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாருங்க, தனா ரொம்ப பாவம், தயவு செஞ்சு அவளோட பேச்சை கேளுங்க அப்படின்னு. அதே நேரத்துல ரகுராம் சொல்றாரு, தனாவோட பேச்சை தானே கேட்கணும், இப்ப என் பொண்ணு என்ன சொல்றான்னு பாருடி அப்படின்ட்டு நேரா தனாவை கூப்பிடுறாங்க. தனா இது எல்லாத்தையுமே காதல வாங்கிட்டு அங்கேருந்து வராங்க. வந்துட்டு நேரா அவங்க அப்பாட்ட சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்ல, அப்ப ரகுராம் சொல்றாரு, தனா எப்பவுமே உன்னோட நல்லதுக்காக மட்டும்தான் நான் யோசிப்பேன். நீ நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் நான் இவ்வளவும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த கொலகாரன் கூட நீ வாழ்ந்தா கண்டிப்பா நிம்மதியா இருக்க முடியாது. இங்க பாரு, அந்த பொறுக்கி கூட நீ வாழணும்னு ஆசைப்பட்டியான். அத மாய என்கிட்ட சொல்றா. நீ மாய கிட்ட சொன்னியா? எதுக்காக இப்படி போய் சொல்றா? இங்க பாரு தனா, நீ ஏன் ரத்தம், கண்டிப்பா நீ எனக்கு ஆதரவா தான் பேசுவ, நீ பொறுமையா தான் முடிவெடுப்ப அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். இன்னைக்கு என் பொண்டாட்டி ஜானகி என்னை விட்டு பிரிஞ்சிருக்கானா அதுக்கு முழு காரணமே இவதான். இப்ப சொல்லு, நீ கதிர் கூட சேர்ந்து வாழ நினைச்சியா அப்படின்னு. அப்ப நம்ம தனா சொல்றாங்க, இப்ப எதுக்காக நீங்க எல்லாரும் திரும்பி இப்படி கேக்குறீங்கன்னு எனக்கு தெரியல. அதான் நான் பஞ்சாயத்திலேயே சொல்லிட்டேனே, எனக்கு அப்பாவோட முடிவு மட்டும்தான் எல்லாமே, அப்பா பேச்ச மீறி நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு. இதை கேட்டதோட மாயா சம அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப ரகுராம் நேரா மாயாவை பார்த்து, பாத்தியா என் தத்தெடுத்த பொண்ணு, நீ எனக்கு எவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ண, அத்தனை குடும்பமும் உன்னை எதிர்த்தப்ப நான் உனக்கு ரொம்ப ஆதரவு கொடுத்தேன். நீ இந்த குடும்பத்துல ஒருத்தின்னு சொல்லி இந்த குடும்பத்தையே எதிர்த்து உன் கூட வரத்துக்கு முடிவு பண்ண. ஆனா இது எல்லாத்தையுமே நீ மறந்துட்டு இந்த குடும்பத்துக்குள்ள பிரச்சனைய மட்டும் தானே கொண்டுட்டு வர. இன்னைக்கு ஜானகி நானும் பிரிஞ்சோம்னா அதுக்கு காரணம் நீதான். என் பொண்ணோட வாழ்க்கை இப்படியா போனுச்சுன்னா அதுக்கும் காரணமும் நீதான். நீ என் ரத்தமே இல்ல, அதனாலதான் நீ இப்படி பண்ணிட்ட. ஆனா தனா என் ரத்தம், அதனால எனக்கு எப்பவுமே அவ என்னை அவமானப்படுத்திட மாட்டா. நீ தான் நம்பிக்கை துரோகம் பண்ற துரோகி அப்படின்னு சொன்னதோட இதை கேட்டுட்டு நம்ம மாய நேரா ரகுராம் கிட்ட, அப்பா தயவு செஞ்சு சொல்றதை கேளுங்க அப்படின்னு. ஆனா ரகுராம் சொல்றாரு, இதோட வாய மூடு அப்படின்னு. அப்ப தனா நேரா மாயா கிட்ட, மாயா எதுக்காக இப்படி பிரச்சனை பண்ற? அதான் அப்பாவே முடிவை சொல்லிட்டாருல்ல, நீ தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத அப்படின்னு. இதை கேட்டதோட மாயா ரொம்ப கவலையா அந்த இடத்துல இருந்து போறாங்க. அதே நேரத்துல ரகுராம் நேரா தனாவை பார்த்து, தனா நீ நல்ல முடிவை தான் எடுப்ப அப்படின்னு எனக்கு தெரியும், உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு, நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி தனாவுக்கு தைரியம் கொடுக்குறாங்க. தனா பொய் சொன்னதுனால ரொம்ப கவலைப்படுறாங்க. தனா இப்பதான் மாயா கிட்ட சொன்னாங்க, எனக்கு கதிர் கூட சேர்ந்து வாழ விருப்பம் அப்படின்னு. ஆனா ஒரு செகண்ட்ல ரகுராம் கேட்டதோட தனா பொய் சொல்லிட்டாங்க. எனக்கு கதிர் கூட சேர்ந்து வாழ விருப்பம் இல்லை, அப்பாவோட முடிவு போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை கேட்டதோட மாயாவுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டு, தனா இப்படி பேசுவான்னு எதிர்பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறமா சீன சிப்பண்ணி நேரா நம்ம கதிரை காமிக்கிறாங்க. கதிர் மாடியில ரொம்ப கவலையா நின்றுகிட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து நம்ம மாயா வராங்க. மாயா நேரா கதிரை பார்த்ததோட கதிர் நேரா மாயா கிட்ட, ஏன் மாயா ஏன் இப்படி ஸ்டூபிடா பண்ற, இதனால உனக்கு தானே கெட்ட பேர் கிடைக்குது, எல்லாரும் திட்டுறாங்க, ஏன் மாயா இப்படி பண்ற அப்படின்னு. ஆமா மாயா சொல்றாங்க, இங்க பாரு கதிர், உன்னோட நல்ல வாழ்க்கைக்காக தான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. அப்ப கதிர் சொல்றாரு, இங்க பாரு, மாமா என் மேல ரொம்ப கோவத்துல இருக்காரு, கண்டிப்பா அவர் கோவம் மாறுறதுக்கு வாய்ப்பே கிடையாது, அதோட தனா கிட்ட நான் ஒரு வாக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு. மாயா கேக்குறாங்க, என்ன தனா கிட்ட வாக்கு கொடுத்துருக்கியா, என்ன வாக்கு கொடுத்துருக்க அப்படின்னு. அப்ப கதிர் சொல்றாரு, இது மாதிரி தனா எப்ப பார்த்தாலும் என்ன கல்யாணம் பண்ணிட்டோமே அப்படின்னு அழுதுகிட்டே இருந்தா, அவளோட அழுகைய என்னால தாங்க முடியல, அதனால அவகிட்ட நான் ஒரு வாக்கு கொடுத்தேன், நான் கண்டிப்பா உன்னோட வாழ்க்கையை விட்டு ஒரு மாசத்துல போயிடுறேன் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி இப்ப நடக்குது, கண்டிப்பா
நான் தனாவை விட்டு போயிருவேன் அப்படின்னு. இது கேட்டதோட மாயா கேக்குறாங்க, ஏய் எதுக்காக அப்படி பண்ண? நீ என்ன இடியட்டாடா, ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னு. அப்ப கதிர் சொல்றாரு, இங்க பாரு மாயா, எப்ப பார்த்தாலும் அவ என்ன கல்யாணம் பண்ணதுல இருந்து அழுதுகிட்டே தான் இருக்கா. என்னதான் இருந்தாலும் அவ கழுத்துல நான் கட்டாயமா தாலி கட்டியிருக்கேன். உனக்கே தெரியும், அவளுக்கு என் கூட வாழ்றதுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாது. அப்படி இருக்கையில இன்னுமே அவளை கஷ்டப்படுத்தி நான் எப்படி காலம் ஃபுல்லா அவளை அழுக வச்சுக்கிட்டே இருக்க முடியுமா? அதெல்லாம் செட் ஆகாது மாயா. இங்க பாரு, அவள் நல்லா இருக்கணும் அப்படின்னா நான் போனா மட்டும்தான். அதோட நான் எதுக்காக அவளுக்கு அப்படி ஒரு வாக்கு கொடுத்தேன் அப்படின்னா, அப்பதான் அவ தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனுக்கே வரேன்னு சொன்னான். அப்படி இல்லைன்னா நான் வரமாட்டேன்னு சொன்னான். அதனாலதான் இப்படிப்பட்ட ஒரு சத்தியத்தை அவளுக்கு பண்ணி கொடுத்தேன். அவளும் சரின்னு சொன்னான். நான் அவகிட்ட சொன்ன மாதிரி நான் அவ வாழ்க்கையை விட்டு போயிடுறேன். அவ ஒரு நல்ல வாழ்க்கையா அமைச்சுக்கட்டும். மாமா அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையா அமைச்சு கொடுக்கட்டும் அப்படின்னு. இது கேட்டதோட மாயா சொல்றாங்க, கதிரு எதுக்காக இப்படி முட்டாள்தனமான ஒரு காரியத்தை பண்ண? இங்க பாரு, உனக்கு ஒண்ணு தெரியுமா? தனாவுக்கு எல்லா உண்மையும் தெரியும் அப்படின்னு. இது கேட்டதோட கதிர் கேக்குறாரு, என்ன சொல்ற அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, ஆமா கதிர், அன்னைக்கு தனா என்ன அடிச்சால, அதோட பெரியம்மா ரொம்ப கோவப்பட்டுட்டாங்க. அப்ப தனாவை அடிச்சு அவகிட்ட உண்மையை புரிய வச்சிருக்காங்க. கார்த்தி எப்படிப்பட்ட ஃப்ராடு, அவன் தனாவை அடைய நினைச்சது எல்லாத்தையுமே அம்மா பெரியம்மா தனா கிட்ட சொல்லிட்டாங்க. தனா அந்த விஷயத்தை கேள்விப்பட்டதுலேருந்தே அவ கார்த்திய வெறுக்க ஆரம்பிச்சிட்டா. அதோட உனக்கு ஒண்ணு தெரியும், என்னை பொறுத்த வரைக்கும் அவளுக்கு ஓ மேல இப்ப கொஞ்சம் சாஃப்ட் கார்னர் வந்திருக்கு. என்ன சொல்றேன்னா, உன்னை அவ காதலிக்க ஆரம்பிச்சிட்டா. யாரு ஒருத்தவங்க தனக்காக இவ்வளவு பெரிய தியாகத்தை பண்ணாங்கன்னு தெரிஞ்சிச்சோ அப்பவே நான் அவனை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு என்கிட்ட தான் அவ சொன்னான். ஆனா பெரியப்பாவுக்காக தான் அவ இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்கா. இங்க பாரு, நீ தயவு செஞ்சு அந்த காளி கோயிலுக்கு போகாத. நீ போகலைன்னா கண்டிப்பா இந்த பிரச்சனை நடக்காது அப்படின்னு. அப்ப கதிர் சொல்றாரு, இங்க பாருதனா, அவ ஏதாவது தப்பான முடிவெடுத்துருவா அப்படிங்கறதுக்காக தானே இத்தனை நாளும் அவகிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னோம் அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, அதான் நான் நினைச்சேன், அவகிட்ட சொன்னா தப்பான முடிவு எடுத்துருவாளோ அப்படின்னு தான் இத்தனை நாளும் நம்ம பயத்துல இருந்தோம். ஆனா அவ தப்பான முடிவை எடுக்கல கதிர். அவ ரொம்ப தைரியமான பொண்ணு. அந்த கார்த்தி மாதிரி ஒரு கேடி பையனை லவ் பண்ணிட்டமே அப்படின்னு வருத்தம் மட்டும்தான் அடைஞ்சாலே தவிர்த்து மத்தபடி அவ அந்த மாதிரி எல்லாம் தப்பான முடிவு எடுக்கல. இங்க பாரு கதிர், இப்போதைக்கு அவளுக்கு உன் மேல ரொம்ப சாஃப்ட் கார்னர் வந்திருக்கு. அவ உன்னை காதலிக்க ஆரம்பிச்சிட்டா. இங்க பாரு, பெரியப்பாவோட பிடியில அவ சிக்கியிருக்கா. பெரியப்பாவோட பேச்ச மீறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அவ இப்போதைக்கு இப்படி பேசிக்கிட்டு இருக்கா. தயவு செஞ்சு சொல்றது கேளு அப்படின்னு. இதை கேட்டதோட நம்ம கதர் சொல்றாரு, மாயா நீ சொல்றதெல்லாம் சரிதான். அவ ஒருவேளை என்ன காதலிக்க ஆரம்பிச்சிருந்தா இன்னரும் பேரு மாமா கிட்ட நான் கதிர் கூட சேர்ந்து வாழ்றேன், எனக்கு அவன் கூட சேர்ந்து வாழ விருப்பம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை பேருக்கு முன்னாடி சொல்லியிருக்கலாம்ல. ஆனா அத்தனை பேருக்கு முன்னாடி சொல்லாம அப்படி அமைதியா இருக்கா அப்படின்னா என்னை விட்டு பிரிஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்னு தானே அவன் நினைக்கிறா. அவன் நினைச்ச வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். அவ மாமா பேச்சையே கேட்டு ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கட்டும். நான் அவளோட லைஃபை எனக்குமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு மாய சொல்றாங்க, இங்க பாரு கதிர், முட்டாள்தனமா பேசாத. இங்க பாரு, நீ தான் எப்படியாவது வந்துட்டு தனாவுக்கும் உனக்கும் நடக்க போற அந்த விஷயத்த தடுக்கணும். இல்லைன்னா வச்சுக்கீங்க, கண்டிப்பா பெரியப்பா தப்பான முடிவு எடுத்துருவாரு. பெரியப்பாவுக்கு உண்மை தெரியல, அதனாலதான் அவர் இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்க மாட்டாரு. இங்க பாரு கதிர், தயவு செஞ்சு சொல்றதை கேளு அப்படின்னு. ஆனா கதிர் சொல்றாரு, இங்க பாரு மாயா, என் மேல வந்துட்டு தப்பு இருக்கு. இது மாதிரி நான் வந்துட்டு அவ கழுத்துல கட்டாய தாலி கட்டியிருக்க கூடாது. இதனாலதான் மாமா ரொம்ப கோவப்படுறாரு. என்னதான் இருந்தாலும் நான் உண்மையை நிரூபிச்சிருக்கணும். அதை விட்டுட்டு நான் இப்படி பண்ணதுதான் ரொம்ப தப்பு. இங்க பாரு மாயா, ஒருவேளை தனாவுக்கு என் கூட வாழ்றதுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அத்தனை பேருக்கு முன்னாடி சொல்லட்டுமே, எனக்கு கதிர் கூட சேர்ந்து வாழ விருப்பம் இருக்கு அப்படின்னு. ஆனா அவ தான் சொல்லலையே. அவ சொல்லலைன்னா இதை பத்தி பேசி எந்தவித பிரயோஜனமும் இல்ல மாயா. இந்த விஷயத்த நீ பேரையே விற்று என்ன நடக்கணுமோ நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் அந்த இடத்துல இருந்து போறாரு. இத பார்த்ததோட நம்ம மாயாவுக்கு செம ஷாக்கு. என்ன இது, கதிர் இப்படி பேசுறான், எப்படியாவது ரெண்டு பேருமே ஒண்ணு சேர்த்து வச்சிடலாம் அப்படின்னு பேசா ஆளாளுக்கு பிடி கொடுக்காம பேசுறாங்களே அப்படின்னு மாயா ரொம்ப கவலைப்படுறாங்க. அதுக்கப்புறம் சேனை செட் பண்ணி நேரா நம்ம ஜானகியை காமிக்கிறாங்க. நம்ம சிவா வந்துட்டு ஒரு வக்கீலை கூட்டிக்கிட்டு நேரா ஸ்டேஷனுக்கு வராரு. வந்துட்டு நேரா ஜானகியை பார்த்து, அண்ணி உங்களுக்கு ஜாமீன் வந்துட்டு கொடுக்கறதுக்காக வக்கீலை கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு. அப்ப வக்கீல் சொல்றாரு, மேடம் நீங்க சரண்டர் ஆனதுனால உங்களை விடுதலை பண்ணலாம், உங்களுக்கு ஜாமீன் கொடுக்கலாம் அப்படின்னு. இதை கேட்டதோட
நம்ம ஜானகி நேரா சிவாவை பார்த்து, சிவா உங்க அண்ணன் அனுப்பி விட்டாரா அப்படின்னு. அப்ப சிவா சொல்றாரு, ஆமாண்டி, அண்ணன் தாண்டி அப்படின்னு முனங்க. அப்ப நம்ம ஜானகி சொல்றாங்க, சிவா பொய் சொல்றியா சிவா, என்னை காப்பாத்துறதுக்காக அப்படின்னு. அப்ப சிவா சொல்றாரு, அண்ணி பரவாயில்ல, அது இருக்கட்டும், நீங்க வந்துட்டு ஜாமீன்ல வெளியில வாங்க அண்ணி அப்படின்னு. அப்ப நம்ம ஜானகி சொல்றாங்க, இங்க பாருப்பா, அண்ணன் உன் மேல எவ்வளவு நம்பிக்கையோட இருக்காரு, நீ அண்ணன் பேச்ச தயவு செஞ்சு மீற வேணாம். இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட அண்ணனை நீ எதிர்த்து பேசுனது கிடையாது. அப்படி இருக்கையில நீ அண்ணனை தயவு செஞ்சு இப்படி எதிர்த்துறாத. இங்க பாரு, எனக்காக நீ இப்படிப்பட்ட ஒரு வேலையை பண்ண வேணாம், எனக்கு ஜாமீன் வேணாம் அப்படின்னு. இதை கேட்டதோட நம்ம சிவா சொல்றாரு, அண்ணி இதெல்லாம் எதுக்கு பண்றீங்க, தனாவும் கதிரும் பிரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தானே இதை பண்ணீங்க. ஆனா அண்ணன் ரொம்ப பிடிவாதமா இருக்காரு, நீங்க வந்துட்டு கதிர்க்காக தான் இப்படிப்பட்ட ஒரு வேலையை பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக அவரு வந்துட்டு இன்னுமே உங்க மேல ரொம்ப கோவம் தான் பட்டிருக்காரு. கதிர் மேலேயும் ரொம்ப கோவத்தோட தான் இருக்காரு. இது மாதிரி நடந்த கல்யாணம் செல்லுபடியாகாது அப்படின்ட்டு காளி கோயிலுக்கு போயிட்டு காசு வெட்டி போட போறாங்க அப்படின்னு. இதை கேட்டதோட ஜானகி அதிர்ச்சி ஆகுறாங்க. ஜானகி நேரா அந்த சிவாவை பார்த்து, சிவா நீ தான் எப்படியாவது தடுக்கணும் அப்படின்னு சொல்ல, அப்ப சிவா சொல்றாரு, என்னால முடியாது நீ, அண்ணனை என்னால மீறி என்ன பண்ண முடியும் அப்படின்னு. அதே நேரத்துல சீனசி பண்ணி நேரா கோயில காமிக்கிறாங்க. கோவில்ல நம்ம கதிர் வந்திருக்காரு. அதே நேரத்துல அந்த புவனேஸ்வரியும் பசுபதி எல்லாரும் வராங்க. அப்ப புவனேஸ்வரி வந்ததோட, என்ன இன்னும் ரகுராம காணோம் அப்படின்னு. அப்ப அவங்க சொல்றாங்க, அம்மா வீட்டுல இருந்து கிளம்பிட்டாங்க, இன்னும் 5 நிமிஷத்துல வந்துருவாங்க அப்படின்னு. அப்ப கதிர் அந்த இடத்துல நிக்கிறார். அப்போ புவனேஸ்வரி நேரா கதிர் பக்கத்துல வந்துட்டு, என்ன கதிர், இந்த குடும்பத்தை காப்பாத்த போறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்துட்டு பேசுன பாத்தியா இப்ப என்ன நடந்துச்சுன்னு. நீ என்ன நினைச்சாலுமே அந்த ரகுராமோட குடும்பத்தை காப்பாத்தவே முடியாது, அவன் குடும்பத்தை நான் சுக்குநூறா பிரிச்சுட்டேன் பாத்தியா அப்படின்னு சொல்ல. இதை கேட்டதோட நம்ம கதிர் ரொம்ப கோவப்படுறாரு. அதுக்கப்புறமா சீனசி பண்ணி ரகுராம காமிக்கிறாங்க. ரகுராம் நம்ம தனாவை கூட்டிக்கிட்டு வராரு. இன்னொரு பக்கம் நம்ம ஜானகி வந்துட்டு சிவா கிட்ட, சிவா எப்படியாவது போயிட்டு தடு சிவா, எப்படியாவது தனாவையும் கதிரையும் பிரிக்கிறத நிப்பாட்டணும். இங்க பாரு சிவா, அந்த கதிர் மேல எந்த தப்புமே இல்லை, தப்பு பண்ணது நான் தான் அப்படின்னு. ஆனா சிவா சொல்றாரு, அண்ணி அதை நீங்க தான் சொல்றீங்க, ஆனா இந்த ஊர் மக்கள் யாருமே நம்பல, உங்க மருமகனை காப்பாத்துறதுக்காக தான் நீங்க இப்படிப்பட்ட ஒரு வேலையை பண்ணிருக்கீங்க அப்படின்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு. இதை கேட்டதோட நம்ம ஜானகிக்கு என்ன பண்றதுன்னு புரியல. ரொம்பவே சூப்பரா அப்கமிங் எபிசோட கொண்டு போறாங்க. இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸை நம்ம சேனல்ல நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க புது புது வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். கூடவே கண்டினியூஸா உங்களுடைய ஆதரவை கொடுங்க. ரொம்ப நன்றிங்க. அடுத்த வீடியோல என்ன நடந்துச்சு, என்னெல்லாம் நடக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் சேனலை தொடர்ந்து நீங்க வாட்ச் பண்ணுங்க. ஸோ அடுத்து என்ன நடக்கும், நம்ம தனா வந்துட்டு கதிர் கூட சேர்ந்து வாழ போறேன்னு சொல்ல போறாங்களா, இல்ல அப்பாவோட பேச்சை மீறாம கதிர் எனக்கு வேணான்னு சொல்ல போறாங்களா, ஜானகி ஜாமீன்ல இருந்து வந்து அந்த விஷயத்த தடுக்க போறாங்களா, இன்னும் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்.